கூடலரசன் சார் வணக்கம். கூடலரசன் சார், ஒரு 34 அமைப்புகள், ஒரு 14 பஞ்சாயத்து இதுவரை வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லலை. இது எல்லாமே மருத்துவர் ஐயா ராமதாஸ் தான் சொன்னார் சார். பிரச்சனை என்ன, இது எப்போதான் தீர்வு வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி அவர்கிட்ட வச்சா அதுக்கும் பதில அவரே சொல்லிட்டாரு. நான் உயிரோடு இருக்கும் வரை, முதல்ல இந்த தேர்தல் முடிகிற வரை அப்படின்னாரு. அப்புறம் நான் உயிரோடு இருக்கும் வரை நான் தான் தலைவர்ன்ட்டாரு. இந்த பிரச்சனைக்குள்ளாக திமுக எப்படி சார் எங்க வந்தது சார்? சிலரை பயன்படுத்தி பிளவை ஏற்படுத்த, குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிங்கிற ஒரு சார்ஜ் வைக்கிறாரு. அதை திரும்ப திரும்பவும் வைத்துக் கொண்டு இருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். எந்த இடத்துல இதுக்குள்ள வருது சார்? அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு உணர்வுபூர்வமான இயக்கம். அதனுடைய தலைவரான நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை பார்த்து கிராமம் கிராமமாக அலைந்து அவரே சொன்னது போல 96,000 கிராமங்களுக்கு சென்று அந்த இன உணர்வை ஊட்டி வளர்த்த கட்சி அது. ஓகே. அதில் அவருக்கு உள்ள உரிமை, பேச்சு எல்லாமே அவர் சொன்னது நியாயமானது. அதே சமயத்தில் அவருடைய நேர்காணலில் அவருடைய பேச்சு, கண்ணீர் எல்லாம் உண்மையிலே என்னை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு காணும் போது மிகவும் சங்கடமாக இருந்தது. ஏனென்றால் இந்த முதிய வயதில் அவர் ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் என்று யோசிக்க வைத்தது. அதை தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு போராளி ஐயா ராமதாஸ் அவர்கள். அவருக்கும் மகனுக்குமான மோதல் தான் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்வது போல இதில் திமுகவுக்கு எங்கே வேலை, எங்கே வந்தது, எதற்காக அன்புமணி அவர்கள் சொல்கிறார் என்று விடையில்லை. அதை அவரும் சொல்லவில்லை. அதற்கு சில சூழ்ச்சியாளர்கள் என்று தன் கட்சியில் இருப்பவர்களே அவர் குற்றம் சாட்டுகிறார். யாரை சொல்கிறார்? அதுவும் பின்னால் தான் சொல்வாராம். திடீரென்று மன்னிப்பு கேட்பேன் என்கிறார். திடீரென்று நான் எதுவும் பேச மாட்டேன் என்கிறார். இப்பொழுது நீங்கள் ஒளிபரப்பிய வீடியோவில் நான் துரோகம் செய்ய மாட்டேன், விலை போக மாட்டேன் என்றெல்லாம் உணர்ச்சி வசப்பட பேசுகிறார். அவருக்கு இளம் வயதில் அவர் தந்தை உருவாக்கி கொடுத்த வாய்ப்புகள் அதிகம். அதில் திமுகவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதுவும் குறிப்பாக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ராமதாஸ் அவர்களை சொந்த சகோதரனை போல போற்றி அவருடைய சந்திக்கும் போதெல்லாம் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வளர்த்து அவர் அமைச்சரவையில் இடம் கொடுத்து அதை அழகு பார்த்தவர். ராமதாஸ் என்றால் கலைஞர் அவர்கள் ஒரு தனிப்பட்ட பிரியம் கொண்டவர். ஏனென்றால் எனக்கு சில சமயங்களில் ஐயா ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்திலே சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு, செய்திக்காக அப்பொழுது உரிமையோடு கலைஞருக்கும் அவருக்குமான கடிதங்களை கூட அவர் என்னிடம் காட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் கலைஞர் மீது மரியாதை, அன்பு கொண்டிருந்தார். என்றால் கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு ராமதாஸ் அவர்கள் எழுதிய கட்டுரையில் கூட அந்த உருக்கத்தை நாம் காண முடிந்தது. அதே சமயத்தில் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவருக்கான கட்சி என்று அவருடைய தந்தையாரே சொல்கிறார். எனக்கு பின் அவர்தானே என்று சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன காரணத்திற்காக, யாருடைய தூண்டுதலால் அவர் திமுகவை இதில் இழுக்கிறார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியவே ஒழிய, நாம் யாரும் இதில் எதையும் சொன்னாலும் அது கற்பனைக்காக அல்லது வாதத்திற்காக சொல்வதாக இருக்குமே ஒழிய திமுகவிற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. சார், இந்த பிளவுக்கு காரணம் நடந்த இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற அந்த தொடக்க புள்ளியிலிருந்து பொதுவெளியில் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா பேசிட்டார் சார். இந்த பிரச்சனையினுடைய தொடக்க புள்ளி எங்க ஆரம்பிச்சது, ஏன் இன்னொருவர் வரும்போது உங்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறீர்கள் அப்படிங்கிற எல்லா பிரச்சனையையும் அவர் சொல்லிட்டாரு. ஏன் இன்னைக்கு அந்த பதவியை திரும்பவும் நான் எடுத்துக்கொண்டதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற வர சொல்லிய பிறகும் கூட இவர் பொதுத்தளத்துல இந்த மாதிரி இன்னைக்கு ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக தான் இதை செய்கிறது. சார், திமுக இதை செய்யாது அப்படிங்கிற இடத்துல நின்று நான் பேச விரும்பல. கடந்த காலங்களில் திமுக மதிமுகவை உடைத்தது, அதுல இருந்த எம்பிக்களை எடுத்தாங்க, அதெல்லாம் வரலாறு நம்ம பார்த்துருக்கிறோம். அதனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள்ங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதிமுக தேமுதிகவை உடைத்தது. தேர்தலுக்கு முன்பாக தேமுதிகவினுடைய கடைசி எம்எல்ஏக்களை திமுக எடுத்தது. இதெல்லாம் அரசியல்ல நடக்கிறது தான். ஆனா இந்த விஷயத்தில் இன்னைக்கு 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்குள்ளாக திமுக திரும்ப திரும்ப பேசுவதன் மூலமாக பாமகவினுடைய தொண்டர்களை தன்வசப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுறாரா, இல்ல இது பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய ஒரு யுக்தியா சார் இது? அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுவது தந்தைக்கும் அவருக்குமாக நடந்த மோதல்,
அதில் அவர் குறித்து அவருடைய தந்தை செய்த விமர்சனம், அதற்கு பதில் சொல்லாமல் இவர் அமைதி காப்பது. ஏனென்றால் நான் அது என்னுடைய பலவீனம் அல்ல, பலம் என்று அவரே சொல்கிறார். அதனால் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் அல்லது இந்த பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்க்கிறாரே ஒழிய இது உள்நோக்கம் அரசியல் களத்திலே நடக்கக்கூடிய சித்து வேலைகள் எல்லாம் தனிப்பட்ட கதை நீங்கள் சொன்னது போல. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியோ மக்கள் மதிமுகவோ வேறு வேறு சமயங்களில் வெவ்வேறு தருணங்களில் வெவ்வேறு கட்சிகளோடு கரம் கோர்த்து தான் அவர்கள் பதவிகளை எட்டியிருக்கிறார்கள், பதவிகளை அனுபவித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நடக்கும். ஆனால் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்பதெல்லாம் ஒரு விடையில்லாத வினா. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டும் திமுகவை எதற்காக குற்றம் சாட்டுகிறார். ஆனால் எதுவுமே பதில் சொல்லாமல் சூழ்ச்சியாளர்கள் தன் கட்சியினரை சொல்வதுதான் உண்மையிலேயே வருத்தம். அந்த கட்சி தொண்டர்கள் தான் இப்பொழுது மிகவும் குழப்ப நிலையில் இருக்கிறார்கள். சார் வணக்கம், கூடலரசன் சார். என்னன்னா சார், ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு போஸ்டர் வந்து இன்னைக்கு நாங்க பார்த்தோம் சார். நாளைக்கு கூட்டம் நடக்கிற மாவட்டம் என்னோட மாவட்டம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து போஸ்ட் அடிச்சிருக்கிறாங்க. சேலம் தருமபுரி மாவட்டத்தினுடைய அந்த நிர்வாகிகள் கூட்டம் சம்பந்தமாக. அதில் எப்பவுமே படம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அருளுடைய படமும் மாவட்ட செயலாளர் கதிர் ராசரத்னத்தினுடைய படமும் அப்புறம் சத்ரியசேகருடைய படமும் 3 பேரோட படமும் எப்பவுமே இருக்கும். அது நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப வினோதமாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சார், நீங்கள் கௌரவ தலைவர் GK மணியினுடைய புகைப்படம் இல்லாமலும், நீங்கள் MLA அருளினுடைய புகைப்படம் இல்லாமலும், மாவட்ட செயலாளர் கதிராசரத்தினுடைய புகைப்படம் இல்லாமலும் போஸ்ட் அடித்து அந்த கூட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் செல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு சார். இது ஒரு மாவட்டம் ஓரளவு வலுவாக ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் இந்த ஸ்பிளிட்டு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் சார். இது எல்லா மாவட்டங்கள்லையும் இப்படியான ஒரு சூழல் மாறிட்டு இருக்குங்களா சார் PMKவில்? பொதுவாக நீங்கள் குறிப்பிட்ட மூவரும் இல்லாமல் சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிகழ்ச்சி நடந்ததில்லை. ஆனால் இது ஒரு புதிய தொடக்கம். அல்லது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லது அவரை திருப்திப்படுத்துவதற்காக இது நடந்திருக்கலாம் ஆனால் எல்லா மாவட்டங்களிலும் இத்தகைய நிலை இருக்குமா என்றால் அது நிச்சயம் இருக்க வாய்ப்பு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. ஏனென்றால் பாமக சேலம் தருமபுரி என்பதில் ஒரு ரொம்ப ஈடுபாடான வாக்கு வங்கி உள்ள கட்சி. இதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அருள் மக்களுக்காக, அதே சமயத்தில் அரசாங்கத்தோடும் இணைந்து காரியங்களை செய்து இப்ப இயக்கம் கூட தந்தை மகன் மோதலில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு MLA அவர். அதே போல மாநில தலைவர் GK மணி அவர்கள் கூட தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக அதே சமயத்தில் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியவர். அவர்களெல்லாம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி என்பதே ஒரு பாமக தொண்டர்களுக்கே ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் பிற மாவட்டங்களில், குறிப்பாக பாமக செல்வாக்குள்ள மாவட்டங்களில் எல்லாம் இந்த நிகழ்வுகள் இருக்குமா என்றால் அது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம்தான். குறிப்பாக திரு அன்புமணி அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல பல பிரச்சனைகளுக்கு அரசை விமர்சித்தும் திமுக அரசை குற்றம் சாட்டியும் அதே சமயத்தில் வெளியே வராத பிரச்சனைகளை கூட வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு முன்னிலை அறிக்கைவாதி அவர். அதே சமயத்தில் இந்த அரசியலில் ஏன் அவர் ஒரு மாதிரி பின்தங்கி இருக்கிறார், எதற்காக இந்த திமுக மீதான குற்றச்சாட்டு என்றெல்லாம் யோசித்தால் அதற்கு திரு அன்புமணி அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். அவர் இவர்களை ஒதுக்கிவிட்டு இந்த மாவட்டத்தில் வந்து பேசுவதை தொண்டர்களை, அந்த கட்சியின் இயக்க தொண்டர்களே ரசிக்க மாட்டார்கள். இது தினங்களுக்கு முன்பு ஒரு நாளிதழில் தந்தை மகன் மோதல் பற்றிய ஒரு வாசகர் கருத்து கணிப்பு நடைபெற்றது. அதில் எழுதியிருந்த பலருமே வந்து இந்த இருவருக்கான மோதல் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் பலரும் சொல்லியிருந்தார்கள். ஓரிருவர் வந்து மகனுக்கு விட்டு கொடுத்திருக்கலாம் என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் வந்து வீட்டில் வந்து மகனை அரசியல்வாதியாக பார்க்காமல் மகனாக பார்த்திருக்க வேண்டும் என்று ஐயா அவர்களுக்கும் யோசனை சொல்லியிருந்தார்கள். ஆனால் குறிப்பாக நாம் கருத வேண்டியது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு இளம் வயதில் பொறுப்புக்கு வந்து பல்வேறு காரியங்களை செய்ததாக சொல்லியிருக்கிறார். அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் என்றெல்லாம் அறிவித்தார்கள். ஆனால் அவர் தன்னை தமிழகத்தில் ஒரு தனி தலைவராக, ஆதரவு கொண்ட தலைவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ எனத்தான் என்ன தோன்றுகிறது. அந்த காலத்தில் ஒரு புராண கதை உண்டு. ராஜராஜ சோழ மன்னனின் மகன் ராஜேந்திர சோழன் தந்தையை போலவே பெரிய வீரன்,
மிகப்பெரிய நிலப்பரப்பை சொந்தமாக்கி கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஒரு மாபெரும் கோவிலை கட்டினார். அந்த கோவில் திறப்பு விழாவென்று அந்த அவருடைய அமைச்சர் பழுவேட்டரையர் வந்து அவரிடம் கேட்கிறார், மன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னவென்று, ஆலயம் எல்லாம் தஞ்சாவூரில் உள்ள கோவில் போலவே பெரிதாக இருக்கிறது, கோபுரம் இருக்கிறது, ஆனால் உள்ளே உள்ள மூர்த்தி லிங்கம் நந்தி எல்லாம் சிறிதாக இருக்கிறதே என்று கேட்கிறார். ஆனால் இந்த மன்னர் தயக்கத்தோடு, எல்லாம் சரிதான், நீங்கள் கேட்பது புரிகிறது, ஆனால் நான் அவருடைய மகன், என்னிடம் உள்ள அன்பு அடக்கம் வீரம் பண்பு எல்லாம் அவர் தந்தது, அதனால் அவருக்கு அடக்கமாக இருப்பதுதான் ஒரு மகனின் கடமை. அவர் பெரியவர், என்னை வளர்த்தவர், அந்த அடக்கமே பெருமை என்பதனால் தான் இவையெல்லாம் சிறிதாக வைத்திருக்கிறேன் கோவிலில் என்று சொன்னார். அதனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையனாக தன்னை கற்பனை செய்து கொண்டிருக்கிறாரோ திரு அன்புமணி அவர்கள் என்றுதான் பலரும் பேசிக்கொள்கிறார். ஓகே சார், ஓகே.